வைக்கிறோம். இகழ்வாரை தாங்கும் இல்லம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. திருக்குறளை ஒப்பிச்சா இலவசமா ஜூஸ், இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க தஞ்சாவூர்ல ஒரு ஜூஸ் கடை உரிமையாளர்கள். நாங்கள் பசங்களுக்காக வேண்டி ஒரு ஸ்கீம் ஒன்று சும்மா போட்டோம். என்னன்னா 5 திருக்குறள் சொன்னால் சர்பத் ஃப்ரீ, 10 திருக்குறள் சொன்னால் பால் சர்பத்து, ஒரு 20 திருக்குறள் சொன்னால் சாக்லேட் மில்க் ஷேக். அது மாதிரி அடுத்தடுத்து பசங்க எல்லாருமே 5 திருக்குறள் 10 ஆச்சு, 10 20 ஆச்சு. இதே மாதிரி பசங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க. சர்பத் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியில் எல்லாருமே திருக்குறள் சொல்கிறாங்க. தமிழுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காண்டி அந்த முன்னெடுப்பு. 5 திருக்குறள் ஒப்பிச்சா சர்பத், 10 திருக்குறள் ஒப்பிச்சா பால் சர்பத்னு மாணவர்களை திருக்குறள் படிக்க வைக்கிறதுக்கு இவங்க ஊக்கமளிக்கிறாங்க. விளம்போடு மக்கள் இணையார் இளங்கனோர் கற்றோடு ஏனையவர். கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க இவங்களை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில பாத்திமா நகர் பகுதியில சீனிவாசன் மற்றும் சிவாஜி ஆகிய சகோதரர்கள் ஜூஸ் கடையை நடத்திட்டு வராங்க. இந்த காலத்துல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு மத்தியில திருக்குறள் ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் தமிழ் எல்லாரும் படிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த 2 சகோதரர்களும் சேர்ந்து ஒரு அதிரடி ஆஃபரை இவங்களுடைய ஜூஸ் கடையில கொடுத்திருக்காங்க. அதுதான் திருக்குறளை ஒப்பிக்கணும் அப்படின்றது. தினந்தோறும் புது புது திருக்குறள்களை படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமா ஜூஸ் வழங்கிட்டு வராங்களாம். 5 திருக்குறள் ஒப்பிக்கிறவங்களுக்கு சர்பத்தும், 10 திருக்குறள் ஒப்பிக்கிறவங்களுக்கு பால் சர்பத்தும் வழங்கிட்டு வராங்க. இதன் காரணமா மாணவர்கள் தினம்தோறும் புது புது திருக்குறள்களை படிச்சுட்டு வந்து அதை இவங்க கிட்ட ஒப்பிச்சு அங்க ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போறாங்க. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த காலத்துல பள்ளி முடிச்சிட்டு போன உடனே செல்போனுக்கு அடிமையாகி இருக்காங்க பள்ளி மாணவர்கள். அவங்களா தமிழையும் திருக்குறளையும் படிக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துக்காக இந்த மாதிரி இவங்க செஞ்சுட்டு வரதா இந்த உரிமையாளர்கள் சொல்றாங்க. இது இவங்களுக்கு ஒரு மன திருப்தியும் தருதான். கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? இவங்களுடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்திட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் பேர் சீனிவாசன். நானும் என் தம்பியும் பாத்திமா நகர் நாஞ்சிக்கோட் ரோட்டில் SS வாசன் சர்பத்துன்னு சொல்லி வச்சுருக்கோம். நாங்கள் பசங்களுக்காக வேண்டி ஒரு ஸ்கீம் ஒன்று சும்மா போட்டோம். என்னென்னா 5 திருக்குறள் சொன்னால் சர்பத் ஃப்ரீ, 10 திருக்குறள் சொன்னால் பால் சர்பத்து, ஒரு 20 திருக்குறள் சொன்னால் சாக்லேட் மில்க் ஷேக். அது மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு அஷ்னா வாங்குறதுக்கே நாங்கள்லாம் யோசிப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது பசங்க இப்போயும் அது மாதிரி சில ஜாலியாக பசங்கள்லாம் விளையாட்டுத்தனமாக இருக்க பசங்களாம் இருக்காங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு திருக்குறள் சொன்னால் ஒரு சர்பத்து அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம படித்து நம்ம திருக்குறள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் வராங்க. ஆரம்பத்தில் வர ஆரம்பித்தாங்க. அடுத்தடுத்து பசங்க எல்லாருமே 5 திருக்குறள் 10 ஆச்சு, 10 20 ஆச்சு. இதே மாதிரி பசங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் பசங்களுக்கு நம்ம இப்போலாம் நிறைய ஃபோனில் எல்லா பசங்களுமே அடிக்ட் ஆகுறாங்க. அதை நம்ம உடனடியாக நம்ம சரி பண்ண முடியாட்டியும் இப்போ நம்ம இதை மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது அதை மாதிரி எல்லோரும் இதை மாதிரி ஒரு முன்னெடுப்பு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஃபோன்ற விஷயத்துலேருந்து எல்லோரும் வெளியில் வருவாங்க அப்படின்றது எங்களோட ஒரு சின்ன எண்ணம். அதனால் நாங்கள் இந்த ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்கோம். அப்பா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது பசங்களுக்கு நம்மளை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும்பா பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க. அது நமக்கு அது ஒரு ஆர்வமாக இருக்கும். சரி, அதனால் இது ட்ரை பண்ணது தானே.